இன்றைக்கி ஆயுத பூஜை விழாக் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஆட்டோலாம் அப்பா தான் கழுவிட்டு இருக்கிறாரு. இந்த வாட்டி நம்ம காரோட ஆயுத பூஜை தோரணம் கட்டினது எல்லாமே அவர் தான் பண்ணால் சுமத்தி கோலம் போட்டால். கீழே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பூஜை ரூம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ சுண்டல் வச்சுருக்கேன். சிகப்பரிசி பாயாசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். சுண்டல், அதுக்கப்புறம் கேசரி, வடை, சாம்பார், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மேம் தான் வந்து பாப்பாவுடைய குரு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஆயுத பூஜை விழாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காலையிலே எழுந்திரிச்சு கோயம்பேடு போயிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்பியும் வந்து மார்க்கெட் போயிட்டு சில சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆட்டோ ஒருத்தர் கழுவுறாங்க, பைக் ஒருத்தர் கழுவுறாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையும் போயிட்டே இருக்குது. பூஜை ரூம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சுண்டல் வந்து வச்சுருக்கேன். 1 கிலோ சுண்டல் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிகப்பரிசி பாயாசம் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். அதனால் சிகப்பரிசி வச்சு இன்றைக்கி பாயாசம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுறதுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வாசல்லையும் நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் நம்ம மாவு கோலம் போட்டுக்கலாம். வெளியே போடலான்னு பார்த்தேன். அதுங்காட்டியும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஈரம் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே வந்து நம்ம கோல மாவில் போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம பருப்பு வந்து முன்னாடியே நான் வேக வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இது நைட்டு டிஃபனுக்காக நம்ம சாம்பார் வைக்கிறோம். ஏன்னா அப்போ ஒரு தடவை பண்ணிட்டு இருக்கணும். அதனால முன்னாடியே சாம்பார் வச்சு நைட்டு பாப்பாவுடைய டான்ஸ் போகிறோம்ல, அதுக்கு தான். அப்போ கூட நம்ம இங்கே தானே வந்து சாப்பிடுவோம். அதனால் இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி இருக்குது. ஆமாம், எப்பவுமே அந்த அம்மா வந்து இன்றைக்கி என்ன ஆயுத பூஜைக்கும் விஜயதசமிக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் வந்து ப்ரோக்ராம் வைப்பாங்க. அதே உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங்கு. பாருங்கள், இந்த சிகப்பரிசி வந்து ஒரு 2-3 விசில் வந்துருச்சு. இங்கே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம டிஃபன் சாம்பார் மாதிரி வைக்கிறோம். அதனால் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய். நல்லா வந்து வதங்கட்டும். இது இல்லைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இதில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா கேசரி பண்ண போகிறோம். என்ன கேசரினா நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி பண்ண போகிறோம். உப்பு வந்து கல்லுப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். நம்ம வந்து சிகப்பரிசியில் பாயசம் பண்ண போகிறீங்களா, அதுக்கு நம்ம வந்து இந்த கண்ணாடி ஜவ்வரிசி போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். அரிசி வந்து 150 கிராம். இதில் வந்து வேகட்டும். இது பாருங்கள், சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம புளி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பருப்பில் ஊற்றிடலாம். ஆல்ரெடி நம்ம புளி ஊற்றிட்டோம். இதில் ஊற்றிட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கேசரி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ வந்து ரவை எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். நெய் வந்து நல்லா சூடான உருகின உடனே நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா 3மே வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து திராட்சை சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை, இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த எல்லாம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணி விதை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவந்த உடனே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்க வேண்டியது தான்.
இப்போ 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சொம்பில் நான் 3 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடு பண்ணிட்டேன் தண்ணியை. இப்படி சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்ட உடனே இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக இப்படி குங்குமப்பூ சேர்த்துக்கங்க. அப்புறம் நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் இது வேகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கேன். இந்த அரிசி வந்து இந்த மாதிரி வேகணும். நான் தொட்டு பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்கள். இப்படி அமுக்குனா நல்லா சாஃப்டாக இருக்கும், மலர்ந்து வரணும். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயாசம். அதனால் இது வந்து அரிசி போட்டதுக்கப்புறம், வேக வச்ச அரிசி இதில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 கொதி கொதிக்கணும். கொதிக்கட்டும் அப்படியே. அப்புறம் இங்கே சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 400 கிராம் வந்து நான் வெல்லம் வச்சுருக்கேன். இந்த பாயாசத்துக்கு நம்ம வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். இது வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம். ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்பவுமே 1/2 கிலோ ரவை போடுறோம் அப்படின்னா ஒரு 600லேருந்து 700 கிராம் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். இப்போ வந்து நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக இதில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். அப்படி மில்க் மேட் இல்லை அப்படின்னா பால் சேர்த்துக்கங்க. பாருங்கள், இப்போ கடைசியில் ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மொத்தம் நம்ம 1/2 கிலோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 200 கிராம் வந்து நெய் தேவைப்படும். பாருங்கள், இதில் வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வெல்லம் ஊற்றி ஒரு நல்லா வந்து கொதிக்கணும். இப்படி கொதிக்கும் போது நம்ம கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கேசரிக்குமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக மூடாமல் இப்படி ஒரு பக்கமாக மூடி வைங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. நம்ம வந்து சுண்டல் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, சாரி காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை ஞாபகத்திலே இருந்தேனா? அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அந்த தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வதக்கிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சுண்டலில் சேர்த்துட்டு இது பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். கீழே அடுப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கு. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். இது வந்து நாம் வந்து அரிசி அரைச்சேன் இல்லைங்களா, அந்த மிக்சிலேயே இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கேன். உளுந்து வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வந்து அரிசியை அரைச்சிருங்க. தண்ணியோட கொஞ்சம் அரைங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி இதில் போட்டுருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும்.
பாருங்கள், உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து 2 அழாக்கு வந்து உளுந்து, 1/2 அழாக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கு இந்த அளவுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து நான் இப்படி வடை போடுறது வந்து எப்படி அப்படியே போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்படி தண்ணி நல்லா கழுவிட்டு உதிரணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் வடை ரெடி. இன்னைக்கு ரொம்ப அமைதியாக போகுதில்ல நம்ம வீடியோ. ஏன்னா பாப்பா வரல, ஜெயந்தி வரல, எல்லாம் வரல. பாப்பாவுக்கு வந்து டான்ஸு இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்க தொட்டு வரல. ஜெயந்தி வந்து இன்றைக்கி வர முடியாது அப்படின்னுச்சு. ஆமாம், கூட்டம் கம்மி தான். ஆமாம், அப்படி பொறுமையாக போயிட்டுருக்கு. கீழெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து காமிக்கிறேன், இருங்க. வடையை போட்டு கீழே போய் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்க, இந்த கலர் வந்தவுடனே எடுத்துருங்க. எப்போவுமே நான் 2 தடவை போடுவேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு, அதனால் இந்த வடையை வந்து நான் ஒரே தடவையோடு எடுத்துடுறேன். பாருங்கள், இங்கே வந்து சுண்டல், அதுக்கப்புறம் கேசரி, வடை, சாம்பார், அதுக்கப்புறம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீழே போயிட்டு என்னென்ன ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இது வந்து சுமதி வந்து சூப்பராக நமக்கு தோரணம் கட்டியிருக்கா. பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு தோரணம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மரம் கட்டியாச்சு, இந்த தோரணம் கட்டியாச்சு, மாயிரம் கட்டியாச்சு. இங்கே ஆஃபீஸுமே வந்து ரெடி பண்ண போகிறோம். இங்கே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே சாமி கும்பிடணும், மேலே சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் கடையில் பார்த்திங்கன்னா ஆட்டோலாம் அப்பா தான் கழுவிட்டு இருக்கிறாரு. அப்பா தானே கழுவுறாரு. ஆமாம், அப்பா தான். கார் வந்து அப்பா தான் கழுவுவார் எப்பவுமே. அவர் தான் சூப்பராக கழுவுவார். எங்கேயோ போயிட்டாரு, இப்போ தான் முடிச்சாரு. இந்த பக்கம் எங்கேயோ போனார். ஸோ இப்போ இதே முடிச்சாச்சு. ஆமாம், இந்த வாட்டி நம்ம காரோட ஆயுத பூஜை அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் காமிச்சிட்டிங்க. சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டு கடையில் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படியே உங்களுக்கு நம்ம கேட்டை காமிக்கிறோம். இந்த தோரணம் கட்டினது இது எல்லாமே அருமையாக பண்ணான். ஸோ கோலம் இங்கே போட்டிருக்காங்க. சுமதி கோலம் போட்டா. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கான். மசாலாலாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்கு. இதான் வேலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு வந்து புது நோட்டு, புது கணக்கு ஆரம்பிக்கணும். எப்பவுமே வந்து ஆயுதம் போட்டுட்டு ஏதாவது ஒரு புதுசாக தொடங்குறது அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருக்கோம். நம்ம தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து விஜயதசமிக்கு ஆரம்பித்தோம்னா அது வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இது இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் முதல் கணக்கு எப்பவுமே சித்திரகுப்தருக்காக தான் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து சித்ரான்னு போட்டிருக்கீங்கம்மா. தொலைக்கால் அடிங்கம்மா. ஐயோ, சரி எப்படி தொலைக்கால் எடி. நான் முக்கால்வாசி வந்து சித்திரகுப்தருக்கு 101 ரூபாய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்டில் வந்து வச்சிடணும். ஏன்னா அவர் வந்து பொய் கணக்கவே எழுத மாட்டார் அப்படின்றது. நியாயமாக எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நியாயமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ இதை அப்படியே எடுத்து சாமிக்கிட்ட வச்சுருவோம்.
ஸோ நம்மளுடைய அம்மா. ஸோ அப்போ நீங்கள் தான் நிறைய ஆர்டர் போடணும். இவங்க கிட்ட சொல்லுங்க, நிறைய நீங்கள் ஆர்டர் போடுங்க. அப்போதான் ஸோ இவங்க வந்து எங்கள் சித்தி. ஸோ சித்தி வந்து சும்மா வந்துட்டு இருந்தாங்க, அப்படியே இப்போ கண்டினியூவாக வேற ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சித்தி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஓகே. வந்து டான்ஸ் ஆட போகிறோம், பரதநாட்டியம் பாருங்க. நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். மேடம் என்ன வாங்கிட்டு வரீங்க? என்னது அது? சர்டிஃபிகேட்டா? என்ன மண்டை மேலே கொண்ட? ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாவுடைய டான்ஸ் வந்து ரொம்ப இதுவாக சூப்பராக முடிஞ்சது. ஆமாம், லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 டான்ஸ் தான் பார்த்தோம். ஒரு மேடம் வந்துட்டாங்க. என்னங்க மேடம்? குடி. ஸோ எந்த அவாவை பிடிக்கும்? எந்த அவ்வா பிடிக்கும்? அந்த அவ்வா இந்த வீடியோ பார்ப்பாங்க, பரவாயில்லையா? ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பாப்பா வந்து ரொம்ப நாளாகவே கற்றுட்டு இருக்கான். ஸோ அவங்க நம்பர் நான் கீழே போடுறேன். ஸோ நீங்கள் யாராவது, இவங்க வந்து வெஸ்ட் மாம்பலமில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பாப்பாவோட டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போன வாட்டி போட்டிருந்தப்பவே நிறைய பேர் நல்லா ஆடுறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து எப்படியாவது சலங்க பூஜை வைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மேம் தான் வந்து பாப்பாவுடைய குரு. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக கற்றுக்கலாம். அதான் நான் மேடையிலே சொல்லிட்டேன். எங்களுக்கும் ஆசை தான், அவள் கொஞ்சம் டச்சில்லாதே போகிறாளே, திருப்பி கொண்டு வரணுன்ட்டு அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த இதில் பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாட்டி இருக்காங்க, இத்தனை வியூவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஜம்முன்னு நல்லா ஆடுறா, நல்லா ஆடுவா. அவங்களோட அதாவது பார்த்தீங்களா, கவனக்குறைவு வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன குழந்தை தான், இந்த ஏஜ் கூட அது இருக்கா. கொஞ்சம் நீ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு சூப்பராக வரலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதை விட அப்படி இருக்கணும். ஓகேவா? ரொம்ப நல்லா ஆடிங்க. எங்கே போனாலும் இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இத்தனை குரூப் ஆடுறோம். வலீஸ்வரன் கோயிலில் இருந்தது எங்கள் ஹஸ்பண்டே வந்துட்டு சொன்னேன்னு நான் அந்த 3 குழந்தை, இந்த குழந்தை தான் எப்படி சொல்லி கொடுத்தேன், என்ன புதுசாக பார்த்து கேட்குறேன். அவளுக்கும் அந்த ஃபீல் இல்லை, எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஸோ அதனால எனக்கு குழந்தைகள் எல்லாமே ஒன்று தான். சரியா? ஓகே, பாய். அவங்களோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது பரதநாட்டியம் கற்றுக்கணும், உங்கள் குழந்தைங்கள சேர்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அவங்க நம்பர் வாங்கி கீழே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேரோட இது வந்து பரதநாட்டியம் அப்படின்றது ரொம்ப விருப்பம் உள்ளது. பாப்பாக்குமே எங்கள் எல்லாருக்கும் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? பட்டு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? என்னடா கற்றுக்குறீங்க? ஃபோட்டோ எடுத்தீங்க, பயந்துட்டேன். பயந்துட்டேன்.